இந்த வீடியோவை யார் பார்த்தாலும் சரி கடைசியா கண் கலங்காம மட்டும் இருக்க மாட்டீங்க. இப்போ நம்ம 8 ஹியூமனிட்டி டோன்ட் எக்ஸீட்ங்கிற மாதிரி வீடியோஸை பார்க்கலாம். யூ டாக் வித் ராவணன், ராவணன் டாக் வித் அவர் வியூவர்ஸ். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த நாய் அங்க வேலை செஞ்சுட்டு இருந்த ஃபயர் சர்வீஸ் ஆபீசர்கிட்ட போய் உதவி கேக்குதுங்க. அதை புரிஞ்சுக்கிட்ட அந்த ஆபீசரும் இந்த நாய் ஏதோ உதவிக்காக தான் கூப்பிடுதுன்னு அந்த நாய் பின்னாடியே போறாருங்க. அங்க போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது குப்பைங்களுக்கு நடுவுல சில பூனைக்குட்டிகள் கத்திட்டு இருந்திருக்குங்க. அந்த நாயோட உதவினால அந்த பூனைக்குட்டிகளை அந்த ஆபீசர்ஸ் காப்பாத்திடுறாங்க. இந்த குட்டி பூனை தன்னோட அம்மா பூனைக்காக உணவு எடுத்துட்டு போகுதுங்க. ஆனா தன்னோட அம்மா இறந்து கிடக்கிறத பார்த்து அந்த குட்டி பூனை என்ன பண்றதுன்னு தெரியாம அங்கேயே உட்காந்து அழுக ஆரம்பிச்சிருச்சுங்க. அதையெல்லாம் ஒரு அக்கா பார்த்தப்போ பூனைக்குள்ள இப்படி ஒரு பாசமா அப்படின்னு அந்த அக்காவும் கண் கலங்குறாங்க. அதுக்கப்புறம் ஒரு டாக்டரை கூட்டிட்டு வந்து அந்த குட்டி பூனையை ரெஸ்கியூ பண்ணிட்டு அம்மா பூனைக்கு பெரிய விடை கொடுத்துட்டு அந்த குட்டி பூனையை பத்திரமா பாத்துக்கலான்னு வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடுறாங்க. இந்த துப்புரவு பணியாளர் டிரைனேஜை சுத்தம் பண்ணிட்டு இருந்தப்போ காரை தெரியாம டிரைனேஜ் மேல நிறுத்திடுறாங்க. அதை பார்த்து அங்க இருந்த நாய் உள்ள ஒருத்தர் மாட்டிக்கிட்டாருங்கிற மாதிரி குலைக்குது. அதெல்லாம் பார்த்து ஒரு அம்மா ஓடி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. உடனே அந்த டிரைவர் காரை எடுத்துட்டு அந்த நபரை காப்பாத்திடுறாங்க. தன்னோட உயிரே போனாலும் பரவாயில்ல, தன்னோட பசங்களாச்சும் நல்லா வாழணும்னு நினைக்கிற மனசு தாங்க தாயோட மனசு. இந்த பூனை கயித்துல நல்லா மாட்டிக்கிட்டு அவதிப்பட்டு இருந்தாலும் தன்னோட குட்டியை எப்படியாவது பாதுகாக்கணும்னு தூக்கிட்டு போகுதுங்க. அதை பார்த்து ஒரு நபர் அந்த பூனையை கயித்துல இருந்து அவுத்து விட்டுட்டு குட்டிகளோட ஒண்ணு சேர்த்து வச்சிடறாருங்க. ரோட்ல ஒரு கழுகு அதனால பறக்க முடியாம ரொம்ப கஷ்டப்படுறத பார்த்த மக்கள் அந்த கழுகை காப்பாத்தி ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாம் பண்றாங்க. அந்த கழுகுக்கு ஆன்டிபயோட்டிக் இன்ஜெக்ஷன் எல்லாம் போட்டு அந்த கழுகும் கொஞ்சம் கொஞ்சமா குணமடைஞ்சிட்டு வந்துச்சு. இப்ப அந்த கழுகு எப்படி பறக்குதுன்னு நீங்களே பாருங்க. இந்த பூனை தெரியாம கம்பிகளுக்கு நடுவுல தன்னோட தலையை விட்டு மாட்டிக்குதுங்க. அதை பார்த்து ஒரு நபர் அந்த பூனைக்கு உதவலாமேன்னு அந்த பூனையை வெளியெடுக்கலாம்னு நினைச்சா அந்த பூனையோட தலை ரொம்ப ஸ்ட்ராங்கா மாட்டிக்கிட்டு இருக்குதுங்க. உடனே அந்த நபர் அந்த பூனைக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு ஒரு அட்டையை எடுத்துட்டு வந்து வச்சுட்டு அந்த கம்பியை கட் பண்ணி வெளியே எடுக்கிறாருங்க. அதுக்கப்புறம் அந்த பூனையை மெதுவா அந்த கம்பியில இருந்து காப்பாத்தி அடிப்பட்ட இடத்துல அந்த பூனைக்கு மருந்தெல்லாம் போட்டு விட்டு அந்த பூனையை அவரோட வீட்டுல வச்சு பத்திரமா பாத்துக்கிட்டு வராருங்க. இந்த அப்பாவே பூனை ரோட்ல உடம்பு சரியில்லாம தன்னோட குட்டியோட இருக்கிறத பார்த்த ஒரு நபர் அந்த பூனையை எப்படியாவது காப்பாத்தி ஆகணும்னு டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போய் அந்த பூனையை காப்பாத்தி குட்டி பூனையோட ஒண்ணு சேர்த்து வச்சிடறாரு. ஒரு பூனை தன்னோட குட்டிங்களோட டனலுக்குள்ள வாழ்ந்துட்டு இருந்தப்போ திடீர்னு வெள்ளம் வந்ததுனால அந்த இடமே தண்ணிக்குள்ள முழுகிருச்சு. அதனால அந்த தாய் பூனை ஒரு குட்டியா வெளியே எடுத்துட்டு கொடுத்துட்டு இருக்கு. அந்த நபரும் அந்த குட்டிகளை தொடச்சி பத்திரமா வச்சிட்டு இருக்காரு. வெள்ளம் ரொம்பவே அதிகமாக அந்த பூனையை அந்த நபர் தடுக்கிறாரு. அந்த பூனை அவர் கையை தட்டி விட்டுட்டு தன்னோட உயிரே போனாலும் பரவாயில்லைன்னு தன்னோட மீதம் இருக்க குட்டிகளை காப்பாத்த போகுது. கடைசியா எல்லா குட்டிகளையும் காப்பாத்தி வெளியே எடுத்துட்டு வந்த அந்த பூனைக்காக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.